ஸோ ஹாய்ல மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோல சந்திக்கிறோம்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு சந்திச்சாலும் ஒரு தரமான அப்டேட் தான் உங்களை வந்து சந்திக்க வந்திருக்கேன். என்ன அப்படின்னா நம்ம தலைவரோட ஜெயிலர் 2 பத்தின அப்டேட் தான். ஸோ எல்லாருமே வந்து ரிலீஸ் ஆன வீடியோ வந்து பார்த்துருந்துருப்பீங்க. வேற லெவல்ல இருந்தது. இன்னைக்கு காலையிலேயே உங்களுக்கு ஒரு தரமான அப்டேட் கிடைக்க போது அந்த மணிக்கு சன் பிக்சர்ஸ்ல வந்து ஒரு போஸ்டர் வெளியிட்டு இருந்தாங்க. சொன்ன மணிக்கு இன்னைக்கு ஈவினிங் வீடியோ வெளியிட்டு நமக்கு ரிலீசிங் டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நான் ஆகஸ்ட்ல ரிலீஸ் ஆகும் அந்த மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்டோபர் 15ஆம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ண போறோம் அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ, அந்த ரிலீசிங் டேட் அனௌன்ஸ் பண்றதுக்கு ஒரு வீடியோ வெளியிட்டு இருப்பாங்க பாருங்க, வேற லெவலுங்க. ஸ்டார்டிங்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஜெயிலர் படத்தோட கிளைமேக்ஸ்ல நம்ம வருமா சொன்ன அந்த டேலாக்கை வச்சுக்கிட்டு ஸோ அதுக்கடுத்து அப்படியே கோரஸா அப்படியே வில்லன்ஸோட போட்டோஸா வந்து காட்டுறாங்க. அதுல ஒரு லேடியோட ஒரு பாதி போட்டோ மட்டும், காலை மட்டும் காட்டியிருப்பாங்க. அது யாருன்னு சொல்லி தெரியல. படையப்பால வர நீலாம்பரி மணிக்கு ஏதாவது ஒரு கேரக்டரை கொண்டு வர போறாரோ நெல்சன், அந்த மாதிரி எனக்கு வந்து மைண்டுக்குள்ள வந்து போயிருச்சு. பட் ஒரு விஷயம் என்ன பண்ண, நீலாம்பரியா அவரோட பேரா தான் இருக்காங்க. ஸோ என்ன நடக்க போது தெரியல. இங்க நிறைய பேர் வாழ்க்கையில இப்ப நீலாம்பரியா பேர் ஆகிட்டே இருக்காங்க, அது வேற. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா வில்லன்ஸோட போட்டோ காட்டினாங்க. எந்த வில்லனும் பெரிய வில்லன் கிடையாது. இந்த படத்துல கிருத்திக் ரோஷன் நடிச்சிருக்காருங்கிறாங்க. இன்னும் பெரிய பெரிய ஸ்டார்ஸ் வந்து நடிச்சிருக்காங்க. விஜய் சேதுபதி நடிச்சிருக்காரு, அந்த மாதிரிலாம் வந்து சொல்றாங்க. பட் அவங்களெல்லாம் காட்டாம ஸோ எந்தெந்த கேரக்டர்ஸ் வந்து முக்கியமா இல்லையோ அந்த கேரக்டர்ஸ் மட்டும் நெல்சன் வந்து காட்டியிருக்காரு. பெருசா ஹைப் ஏற்ற வேண்டாம். தலைவரோட மூஞ்சியே ஃபுல்லா காட்டல, ஒரு நிழல்ல நிக்கிற மாதிரி வந்து தான் காட்டிட்டு முடிச்சிருக்காப்ல. ஸோ சிம்பிளா இருந்தாலும் பெஸ்டா இருந்தது. ஸோ அனிருத் பிரிச்சு எடுத்துட்டாரு, அவ்வளவுதான். ஸோ இங்க ரெண்டு பேருக்குள்ளதான் இப்ப போட்டியே. ஒன்னு அனிருத், இன்னொன்னு சாய் அபியங்கர். ஏங்கனே வந்து இப்ப தனுஷ்க்கு ஒரு பாட்டை போட்டு அதுதான் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தானுங்க. அதை என்னடா வெயிட் பண்றீங்க, நான் வரேன்டா அப்படின்னு சொல்லி இப்போ வந்து இந்த ஒரு பிஜிஎம் விட்டுருக்காரு. ஏங்கனே வந்துட்டுனா அவர் வந்துட்டு டிசிக்கு விட்ட பிஜிஎம் எல்லாரும் கொண்டாடிட்டு இருந்தோம். அதுக்கடுத்து இப்ப இவர் தனுஷ் விட்டதை இவரை கொண்டாடிட்டு இருந்தோம். இப்ப திருப்பி இவரை கொண்டாடுறோம். இவங்க ரெண்டு பேருக்குள்ளதான் இப்ப போட்டியே வந்து தான் போயிட்டு இருக்குது. பட் எனிதிங், தலைவர் இஸ் கம்மிங். ரொம்பவுமே வந்து ஹாப்பி. ரொம்ப நாள் கழிச்சு ஏன் வீடியோ வந்து அந்த மணிக்கு வந்துட்டுனா இவ்வளவு நேரம் பாக்குற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் வந்து சொல்ல விரும்புறேன். என்ன பண்ண, இடம்லாம் மாறிக்கிட்டே இருந்தேன். ஸோ ஒரு நிலையான இடமே இல்லாம ஒரு நாடோடிகள் எனக்கு சுத்திக்கிட்டு இருந்தேன். இப்போதான் நிலையா எனக்கு வந்து இடம் கிடைச்சிருக்குது. இதற்கப்புறமாக நம்ம வந்து தெளிவா வீடியோஸ் அப்படிங்கிறத டெய்லி பதிவு பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.